லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பார்த்திபா, ரஜினி என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கும். ரஜினி என்ன முடிவெடுத்தாலும் நீ ரஜினிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்பா. சரிங்க அண்ணாச்சி. சரி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அது அவனும் வேலை தான் தேடிட்டு இருக்கானாச்சி. என்ன அண்ணாச்சி? நான் ஒண்ணு சொல்லுதேன், உனக்கு சரியா வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். சொல்லுங்க அண்ணாச்சி. என் ஆபீஸ்க்கே ஒரு ஆள் தேவைப்படுது. சரியான ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா பொறுப்பை மொத்தமா ஒப்படைச்சிருவேன். உனக்கு ஒத்து வரும்னா நீ நம்ம மேல சேர்ந்துக்கலாமே. சூப்பர் அண்ணாச்சி, பார்த்திபன் கண்டிப்பா வருவான். நீங்க சொல்லுதீங்க, பார்த்திபன் ஒண்ணும் சொல்லலையே, விருப்பம் இல்லையோ? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணாச்சி. நான் வரேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். உனக்கு நம்ம ஆபீஸ் தெரியும்ல, அங்க வந்துரு. மத்ததெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். சரி அண்ணாச்சி. அப்ப நான் வாங்கம்மா. வாங்க. பார்த்திபா, என்னப்பா நடக்குதுங்க? அவன் வேலை வேணும்னு ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்கான். நீ வேலைக்கு போகணும்னு நினைச்சதும் வேலை உன்னை தேடி வருது. நீ வேற லெவல்பா. அதை விடுங்க பாஸ், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு பாஸ், என்ன செய்யணும்? இங்க நடந்தது எதுவும் ரஜினிக்கு தெரியக்கூடாது. ஏன் பாஸ்? ரஜினி மூலமா எது கிடைக்கிறதா இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப என் திறமையை மதிச்சு எனக்கு வேலை தரேன்னு சொல்றாருல, அது போதும் எனக்கு. சரி பார்த்திபா, நான் ரஜினி கிட்ட எதுவும் சொல்ல. பார்த்திபா, உள்ளவா உள்ளவா, அங்க உட்காரு. வணக்கம் அண்ணாச்சி. ஒரு காபி கொண்டாரியா? சரிங்க சார். சார் போய் சார் குடிப்பா. தேங்க்ஸ். எடுத்துக்கோ. நம்ம இப்ப அம்பத்தூர்ல புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதை நல்லபடியா நிர்வாகம் பண்ண சரியான ஆள் இல்லாம ஏகப்பட்ட குளறுபடியா இருக்கு. நீ அங்க போய் தான் நிர்வாகத்தை பாத்துக்கணும். ஓகே அண்ணாச்சி. அந்த பிரான்ச் ஆரம்பிச்சதுல இருந்து மண்டக்குள்ள பெரிய குடைச்சல் அறிஞ்சு பாத்துக்கோயேன். கடவுள் ஒண்ணு அனுப்பி என் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டான். ஐயோ அண்ணாச்சி, இந்த நேரத்துல நீங்க எனக்கு வேலை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க போய் ஆனா அது என்னப்பா, என்கிட்ட என்ன தயக்கம் சொல்லு. அது அது வந்து இந்த வேலைக்கு நான் சரியான ஆள்னு என்னோட திறமைக்காக தானே இந்த வேலையை கொடுத்தீங்க. இல்ல ஒருவேளை ரஜினி மேல உள்ள மரியாதைனால தான் கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். ரஜினி மேல எப்படி மரியாதை வந்துச்சு? அந்த புள்ள வேலையில காட்டுற நேர்மை தானே. அதுக்கப்புறம் ரஜினியை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ரஜினியோட புருஷங்கிறதுனால ஓமாலே மரியாதை இருக்கு. அந்த மரியாதை மட்டுமே ஓமால இருந்திருந்தா உனக்கு வேற ஏதாவது உதவி பண்ணிருப்பேன். நான் உன் நேர்மையை மதிச்சதாலதான், அதை நான் தெரிஞ்சதாலதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை உன்ட்ட ஒப்படைக்குதேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. உங்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாத்துவேன். அப்புறம் அண்ணாச்சி, நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். சொல்லுப்பா. நான் இப்போ இங்கதான் வேலை பாக்குறேன்னு ரஜினிக்கு தெரிய வேண்டாம். ஏன்பா, ரஜினிக்காக இந்த வேலையை கொடுக்குறீங்களான்னு கேக்குற. நீங்க வேலை செய்யறது ரஜினிக்கு தெரிய வேண்டாம்னு சொல்ற. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. உனக்கும் ரஜினிக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணாச்சி. இங்க ஜாயின் பண்ணி வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கணும். கொஞ்சம் ஸ்டடி ஆகி பேலன்ஸ் ஆயிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் தான். பொண்டாட்டி உதவி இல்லாம சொந்த காலில் நிக்கலாம்னு நினைக்கிற. சரிப்பா, நானும் ரஜினிகிட்ட எதுவும் சொல்லல. இங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்லி நான் உனக்கு உதவி பண்ண சொல்லுதேன். உனக்கு ஏதாவது சந்தேகம்னா அவர்கிட்டையும் என்கிட்டையும் கேட்டுக்கலாம். சரிங்க அண்ணாச்சி.
நான் நாளைக்கே ஜாயின் பண்றேன். அந்த பிரான்ச்சுக்கு போய் பார்க்கறேன். வரேன் அண்ணாச்சி. சரிப்பா. ஹலோ அண்ணாச்சி. ரஜினி சொல்லுமா. இப்பதான் பார்த்திவன் கிளம்புதான், நீ கரெக்டா போன் பண்ணிட்ட. ஓ அப்படிங்களா? என்னாச்சு அண்ணாச்சி? நீ சொன்ன மாதிரியே அவனுக்கு வேலை கொடுத்தாச்சுமா. ஆனா அவன் இங்க வேலை பார்க்கறது உனக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு போறாமா. ஹலோ ரஜினி, லைன்ல இருக்கியாமா? ஆ லைன்ல தான் இருக்கா அண்ணாச்சி. அவன் யார் உதவியும் இல்லாம தனியா உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். நான் தான் உதவி செஞ்சேன்னு அவனுக்கும் தெரிய வேண்டாம் அண்ணாச்சி. ரஜினி பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா? நான் சொல்லலம்மா. நல்ல பையம்மா, சீக்கிரமே முன்னுக்கு வந்துருவான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. பாஸ், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பாஸ். என்ன பார்த்திபா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது. என்ன விஷயம்? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாஸ். அப்படியா? கை கொடு. சூப்பர் பார்த்திபா, வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் பார்த்திபா. நீ எல்லாம் Thanks, நல்லா boss. வரணும் பார்த்திபா. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாஸ். பார்த்திபா, நான் தான் வாழ்த்து சொல்லிட்டேனே. இல்ல, வேலை கிடைச்சு இன்னைக்கே ஜாயின் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். அதாவது இன்னைக்கே ஜாயின் பண்ணணும். என்ன பார்த்திபா, கவிதையா வாசிக்கிற? ஒவ்வொன்றுத்தையும் 2 தடவை சொல்லிட்டு இருக்க. எனக்கு நல்லா கேட்டுச்சு. இல்ல, அது நீங்க கவனிக்காத மாதிரியே இருந்துச்சு. கவனிச்சிருந்தா எங்க வேலை என்ன வேலைன்னு கேட்டிருப்பீங்களே. ஒண்ணுமே கேட்கலையே, அதான். பார்த்திபா, எல்லாமே நீயே தான் சொன்ன. அதே மாதிரி நீயே சொல்லு. அண்ணாச்சி இருக்காருல்ல, நம்ம அண்ணாச்சி. ஆ, ஆ, ஆமா. அவர் கம்பெனில தான் வேலை. நல்லா தெரியுமே, அவர் கம்பெனில வேலை. ஆமா பாஸ், அண்ணாச்சி கம்பெனில வேலை. அதுவும் இன்னைக்கே ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஆ, ஆ. என் முன்னாடி தான் அண்ணாச்சி ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. இருந்தாலும் அவன் கவிதை படிக்கிறது உனக்காக தான். பாத்தியா அரவிந்த், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு போறான், என்கிட்ட சொல்ல மாட்டானா? என்ன காமெடி பண்றியா? அவன் என்கிட்ட எங்க சொன்னான்? ரெண்டு தடவை கவிதை வாசிச்சது உனக்காக தான். நல்ல வேலை உங்க குபேர மாமா இங்க இல்ல. அவர் இருந்திருந்தா அவர்கிட்ட சொல்ற மாதிரி கூட 3 தடவை சொல்லிருப்பான். ஏய் என்ன, ஏன் முன்னாடியே பார்த்திபனை கிண்டல் பண்றியா? எனக்கு தேவைதான். நீ தான் அவன் என்கிட்ட சொல்லன்னு ஃபீல் பண்ண, அதுக்கு தான் சொன்னேன். ஆ சரி சரி. பாஸ், பாஸ், இந்த சட்டையை கொஞ்சம் பாருங்களேன். என்ன பார்த்திபா, 2 சட்டை எடுத்துட்டு வந்திருக்க? வேலை கிடைச்சதுன்னு 2 தடவை சொல்லலாம். ஒரே நேரத்துல 2 சட்டையா போட்டு போக முடியும்? அட பாஸ், விளையாடாதீங்க. இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போக போறேன்ல. நான் எந்த சட்டை போட்டு போறதுன்னு சொல்லுங்க. புடிங்க, பார்த்து சொல்லுங்க. புடிங்க பாஸ், செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு அந்த பேண்ட் மேட்ச் ஆகும். ஓகே, அதுவே correct ஆ இருக்கு. பார்த்திபா, இது உனக்கு சூப்பரா இருக்கும். இதே போட்டு போ. இதானே? ஆமா பார்த்திபா, ஷியோர்ல? கன்ஃபார்ம். இதுவே போட்டுட்டு போட்டுமா? கண்டிப்பா. இதான் போட்டு போறேன். பாரு, இன்னைக்கு அமோகமா இருக்க போது பாரு. ம்.
இதுல 2000 ரூபாய் இருக்கு. இத அவன்கிட்ட கொடுத்துறியா? நீயே கூட. என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். நான் கொடுத்தா எப்படி வாங்குவான்? நீயே கொடுத்துரு அரவிந்த், கொடுத்துரு. ஐயோ ஐயோ, நீங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்தா சத்தியமா எனக்கு சிரிப்பா தான் வருது. 2 பேரும் நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அரவிந்த், சரி சரி சரி. வர வர. பாஸ் ஓகே தானே? நீங்க சொன்னதால தான் போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கு பார்த்திபா. சரி, எப்படி போற நீ? பைக்ல தானே? இல்ல பாஸ், என்கிட்ட ஏது பைக்? நான் பஸ்ல தான் போறேன். பஸ்லயா? ஆமா, அண்ணாச்சி கம்பெனிக்கு பஸ்லயே போற? ஏன் உன் பைக் என்னாச்சு? வெளியே தான் நிக்குது. ஆனா அது ஏன் பைக் இல்ல, கிஃப்டா வந்தது தானே. அதை எப்படி ஏன் பைக்குன்னு சொல்ல முடியும்? பார்த்திபா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். விடுங்க பாஸ், அதை பத்திலாம் இப்ப பேச வேண்டாம் பாஸ். சரிப்பா, அதை பத்திலாம் பேசல, போதுமா? ம். சரி, இந்த பணத்தை வச்சுக்கோ. ஆ? முதல் நாள் கேப் புக் பண்ணி போப்பா. ஆ, வேணாம் பாஸ், வேண்டாம். அட குடி, சொன்னா கேட்க மாட்டே நீ. ம், சரி வாங்கிக்கிறேன். ஆனா அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் திருப்பி கொடுத்துருவா, நீங்க வாங்கிக்கணும். தாராளமா வாங்கிக்கிறேன். ம், சரி நான் வரேன். போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் பார்த்திபா. எனக்கு தெரியும், நான் பேசினா நீ பேச மாட்ட, நான் ஏதாச்சும் சொன்னா நீ கேட்க மாட்ட. ஆனா நான் உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், உனக்காக வேண்டிட்டே இருப்பேன். அதை உன்னால தடுக்க முடியாதுல்ல? தேவையில்லை, எனக்காக யாரும் வேண்டிக்க வேண்டாம். நான் வேண்டிப்பேன், என்ன செய்வ நீ? பாஸ் எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி பார்த்திபா, நான் கிளம்புறேன் பாஸ். இந்த கிளம்புறேன்ற கவிதையும் உனக்கு தான். உனக்கு வேற வேலையே இல்ல அரவிந்த், சும்மா இரு. சார், ம், வாங்க சார், ஜூஸ். நான் கேட்கவே இல்லையே. ஆபீஸ்ல பிரேக் டைம் சார், அதான் ஜூஸ் கொண்டு வந்தேன். ஓஹோ, பிரேக் டைம்ல எல்லாருக்கும் ஜூஸ் தான் குடிப்பீங்களா? இல்ல சார், எங்களுக்கெல்லாம் டீ தான். அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் ஜூஸ்? என்ன சார் நீங்க யாரு? ரஜினி மேடத்தோட ஹஸ்பண்ட்ல. நான் ரஜினியோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும் சார். ரஜினி மேடம்னா அண்ணாச்சி அவ்வளோ பாசமா இருப்பாங்க. அவர் பொண்ணுன்னு தானே சொல்லுவாரு சார். அப்புறம் ரஜினி மேடம் கிட்ட சண்முகவேல் ஆஃபீஸில் என்னை நல்லா கவனிக்கிறாருன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுங்க சார். அப்போதான் அவங்க அண்ணாச்சி கிட்ட என்னை பற்றி 4 வார்த்தை நல்லதா சொல்லுவாங்க சார். ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேனே. நாளைக்கு அம்பத்தூர் பிரான்ச்சுக்கு போய் ஆகணுமே, நான் அங்கே தான் பார்த்துக்க போகிறேன். அண்ணாச்சிக்கு இருக்கிற கடையிலேயே அதிகமாக வியாபாரம் ஆகிறதும் அதிக லாபம் கிடைக்கிறதும் அந்த கடையில் தான் சார். அம்பத்தூர்ல புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதை நல்லபடியா நிர்வாகம் பண்ண சரியான ஆள் இல்லாம ஏகப்பட்ட குளறுபடியா இருக்கு. நிஜமாவா? ஆமா சார். அந்த மேனேஜர் கூட நேத்து இங்க வந்து அண்ணாச்சி கிட்ட அழாத குறையா என்ன மாத்தாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு சார். அப்புறம் ஏன் அவரை மாத்துறாங்க? என்ன சார் இப்படி பச்சை மண்ணா இருக்கீங்களே? ரஜினி மேடம் அண்ணாச்சிக்கு பொண்ணுனா நீங்க யாரு? மருமகன் ஆயிடுறீங்கல்ல.
மருமகனை கௌரவமான இடத்துல வைக்க வேண்டாமா? அப்புறம் ரஜினி மேடம் நேர்ல வந்து பேசிட்டு போனதுக்கு என்ன சார் மரியாதை இருக்கு? ரஜினி இங்க வந்தாளா? ஆமா சார், 2 நாளைக்கு முன்னாடி வந்து அண்ணாச்சியை நேர்ல பார்த்து உங்க வேலை விஷயமா பேசிட்டு தான் சார் போனாங்க. நீங்க ஜூஸ் குடிங்க சார். ரைட் ஓகே. நம்ம பிராஞ்சில் தான் போச்சு. ரைட் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிடுதேன். ரைட் ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிடுதேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிடுதேன். ஓகே சரி வச்சிருந்தேன். பார்த்திபா ஃபைலு. பார்த்திபா எங்கே போனா? பார்த்திபா, டேய் சண்முகவேல். அண்ணாச்சி, அண்ணாச்சி, பார்த்திபன் எங்க? அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தாரு. அவர் வெளியில வரத பாத்தியா? நான் சாருக்கு சாப்பாடு வாங்க போனேன். ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போனேன் அண்ணாச்சி. ஜூஸ் கொடுத்தியா? ஆமா அண்ணாச்சி, நான் தான் கொடுத்தேன். டோருக்கு பாருங்க. ஏ வாங்க அண்ணாச்சி. ஏ வாடா. ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம அம்பத்தூர் பிராஞ்சை பத்தி அவருக்கு தெளிவா சொன்னியா? ஆமா அண்ணாச்சி, நம்ம கடையிலேயே அதுதான் சூப்பரா ஓடுற கடைன்னு சொன்னேன். அப்படியே அவருக்காகத்தான் அந்த பிரான்ச் மேனேஜரை மாத்தினேன்னு அவர்கிட்ட சொன்னியா? அது எப்படி அண்ணாச்சி நான் சொல்லாம இருப்பேன்? சரி சரி, ரஜினி மேடம் அண்ணாச்சிக்கு பொண்ணு மாதிரி, அதனால உங்களை மருமானம் நினைச்சுதான் உங்களுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காருன்னு அவர்கிட்ட விளக்கமா சொல்லிட்டு இல்ல? ஆமா அண்ணாச்சி, அதுதானே முக்கியமான விஷயமே. அவர் மேல நீங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு சொல்லாம இருக்க முடியுமா? ரொம்ப நல்லது. அதை விட முக்கியமா ரஜினி 2 நாளைக்கு முன்னாடி வந்தது, பார்த்திபனுக்கு வேலை கேட்டது எல்லாம் மறக்காம சொன்னியா? சொன்னா அண்ணாச்சி. ரஜினி மேடம் மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சவர்னு தெளிவா சொன்னேன். என்னன்னாச்சி, நான் கரெக்டா தானே சொன்னேன்? நீ கரெக்டா தான் பேசியிருக்க. நான் தான் உன்னை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். நீ ரொம்ப நாளா திண்டிவனம் ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தேல்ல? ஆமா அண்ணாச்சி. நான் இப்போ உனக்கு லீவு தரேன், ஊருக்கு கிளம்பு. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு திங்கக்கிழமை வந்துடுவா? வேணாம், ஒரு 5 வருஷத்துக்கு லீவ் எடுத்துக்கோ. ஆனா திரும்பி வந்து என் கண்ணில் மட்டும் பற்றாத, தொலைச்சிருவேன். அண்ணாச்சி போல. ஹலோ. எல்லாம் மேலேயே வந்து விழுது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, 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 என்னமாச்சு? அம்மா தள்ளு. உன் வேலையை நீ பாரு. எங்க அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். தொடாத. என்ன பேசிட்டு இருக்க? ஏய் ராதிகா, அவகிட்ட என்ன பேச்சு? முதல்ல அம்மா பாரு. அம்மா, அம்மா, என்னாச்சும்மா? அம்மா, அம்மா, ஐயோ என்னாச்சு? எப்படி விழுந்தாங்க? சரி ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா தூக்குங்க. ஐயோ அம்மா, பாத்துமா, பாத்து. எப்படி விழுந்தாங்க? ஏமா இப்படி என்னாச்சு? பண்ற? உனக்கு ஏமா இந்த வேலை? உங்களை யார் இப்ப ஏறி நின்னு கேக்குறல்ல. சொன்னா? எப்படி விழுந்தாங்க? ஒட்டடி அடிக்கிறேன்னு கீழே விழுந்துட்டாங்க.
என்னம்மா நீ அத்தை இவ எப்படி இருக்கு ஒண்ணு இல்ல எத்தனை தடவை சொல்றது? இந்தம்மா தண்ணி குடி. ஒண்ணும் வேண்டாம். ராதிகா முதல்ல அத்தைக்கு தண்ணி கொடு. வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, வேணாங்கிற தண்ணி வாங்கி கொடு. குடிமா. குடிங்கம்மா. அம்மா அம்மா ஒண்ணு இல்ல. கை எடுக்கா. என்ன உனக்கு திடீர் அக்கறை? எங்க அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். ராதிகா, இப்ப எதுக்கு ரஜினி அவளை முறைக்கிற? நீ தானே சொன்ன இந்த குடும்பத்துல நடக்கிற எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன்னு. இனிமே நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்கன்னு சொன்னல, அதுக்குதான் நாங்களே பாத்துக்கிறோம். நீ எதுவும் தலையிட வேண்டாம். அவளை விடுக்கா. அம்மா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த வேலையெல்லாம் நீ செய்யாதன்னு. ஏமா இப்படி கேட்க மாட்டேங்கிற? வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம்ல. ஆமாண்டி, ஆமா. திங்கிற சோத்துக்கு இங்க பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கு. இதுல வேலைக்கு ஆள் தான் ஒரு குறைச்சலா இருக்காடி. ஏமா வேலை செய்யும் போது பார்த்து கவனமா வேலை செய்ய வேண்டியதானே. இப்ப பாரு எப்படி அடிபட்டிருக்கு உனக்கு. அக்கா, உன்னால இங்க எல்லாரும் மனசுலயும் ஏற்கனவே வலி இருக்கு. இந்த சின்ன காரணத்தை வச்சு நீ அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி டிராமா மட்டும் பண்ணாத.